நடிகை பாவனா வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நடிகர் திலீப்பின் ஜாமீன் மனு மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. இதற்காக அங்கமாலி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், நடிகர் திலீப்போட ஜாமீன் மனு மீது எப்போது விசாரணை நடைபெற இருக்கிறது? வேதவள்ளி, அதாவது நடிகை பாவனாவுடைய பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக மிகப்பெரிய திருப்பமாக பிரபல நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பொருட்டு இன்று காவல்துறை தரப்பிலும் அவருக்கு போலீஸ் காவல் எடுப்பதற்கான மனுவை அங்கமாலி நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்கின்றனர். அதே போல திலீப் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் ராம்குமாரும் அவரை ஜாமீனில் எடுக்கும் பொருட்டு மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த இரண்டு மனுக்களும் இன்றைக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் அவர் தற்பொழுது ஆலுவா கிளை சிறைச்சாலையிலிருந்து தற்சமயம் நீதிமன்றத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். 11 மணிக்கு மேலாக இந்த விசாரணை என்பது வரும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் அதாவது திலீப் மற்றும் மஞ்சு வாரியர் இடையே விவாகரத்து பெறுவதற்கு பாவனா தான் முக்கிய காரணம் என்றும், அதனால் தான் இந்த சம்பவத்திற்கு திலீப் கூலிப்படை ஏவி இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் அதுவே ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டாலும் மேலும் இதற்காக இந்த சம்பவத்தில் திலீப் ஈடுபட்டிருப்பாரா என்ற ஒரு சந்தேக பார்வையும் தற்பொழுது விழுந்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் மத்தியில் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழிலிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது பாவனா, காவ்யா மாதவன், திலீப் மற்றும் மஞ்சு வாரியர் ஆகியோர் ரியல் எஸ்டேட் துறையிலும் ஈடுபட்டிருந்தனால அந்த பண பிரச்சனை தொடர்பாக இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா? ஏன்னா அதுல சில முறைகேடாக பணம் பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அந்த பரிமாற்றத்தை தொடர்ந்து அதனை மறைப்பதற்காக இது போன்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்த சம்பவத்தை திசை திருப்ப முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனால போலீஸ் தொடர்ந்து இவரிடம் விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு அவரை போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக தான் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்காங்க. இன்று அதிகபட்சமாக 99% போலீஸ் காவல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அவரை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கு தொடர்பாக திலீப் மட்டுமல்லாது அவரது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் பிற நபர்களும் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை மட்டத்தில் தெரிவிக்கப்படுகிறது. வேதவழி சுரேஷ், திலீப் தரப்புல இருந்தும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படுது. திலீப் தரப்புல இந்த வழக்கு தொடர்பா என்ன சொல்லப்படுது? திலீப் இந்த மாதிரியான குற்றங்களை ஈடுபட்டிருக்கிறாராங்கிறது அவங்க தரப்புல இருந்து என்ன விளக்கங்கள் கொடுக்கப்படுது? அதாவது திலீப்பை பொறுத்தளவுக்கு என்னோட விவாகரத்திற்கு பாவனாதான் காரணம் என்ற ஒரு இதை ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை ஏற்க போலீசார் மறுத்துவிட்டனர் என்று கூறப்படுகிறது. கூடுதலாக வேறு எதுவும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் தான் தற்பொழுது காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில திலீப் சார்பில் இவர் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடவில்லை, இவருடைய நட்பெயருக்கும் இவருடைய தொழிலுக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும், இவரது வளர்ச்சியில் பொறாமை கொண்டவர்கள் தான் இது போன்ற சம்பவத்தில் இவரை மாட்டி விட்டிருக்காங்க அப்படிங்கிற கோணத்துல அவங்க ஜாமீன் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக திட்டமிட்டிருக்காங்க. அதனால இப்போ முதல் கட்டமாக போலீஸ் காவலில் எடுத்து திலீப்பை விசாரிக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தம்பி தமிழர் சுரேஷ், நடிகர் திலீப் பல்சர் சுனிலோடு சேர்த்து இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? நடிகர் திலீப் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில மற்றவர்களோட தற்போது நிலை என்ன? குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பல்சர் சுனி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மேலும் அவருடைய தொடர்புறவுகள் என 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று முன்தினம் திலீப் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து காவ்யா மாதவன் இதில் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் பரவி வந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் வேற எங்கும் தலைமறைவாக இல்லை, அவர் வீட்டில் தான் இருப்பதாகவும் போலீசார் அவரை இந்த வழக்கு நடைபெறும் பொருட்டு வேற எங்கும் செல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் தான் அவர் வீட்டிலே முடங்கி இருக்கிறார். அதனால் அவர் எங்கும் தலைமறைவாகவில்லை என்ற ஒரு தகவல் அவரது காவ்யா மாதவன் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காவ்யா மாதவனிடமும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இதுவரை அவரிடம் எந்த ஒரு விசாரணையும் காவல்துறை தரப்பில் அபிஷியலா இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் அவங்க விசாரணை மேற்கொள்ள. காவ்யா மாதவனை பொறுத்தளவுக்கு அவருடைய தாயார் ஷியாமலாவும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல்சர் சுனிக்கு 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு இந்த பாவனாவுடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரை பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை காவ்யா மாதவன் நடத்தி வரும் ஒரு தனியார் துணிக்கடையில் பல்சர் சுனி ஆட்கள் சென்று அந்த பணத்தை வாங்கி வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கின்றன. இது தொடர்பாகவும் காவ்யா மாதவனுடைய அந்த ஷோரூம்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காவல்துறையினர் விசாரணை எடுத்து அங்கேயும் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதுல பல்சர் தரப்புல இருந்து ஆட்கள் உள்ள போனது பதிவாயிருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கிறது. அதனால் அங்கதான் அந்த பண பரிமாற்றம் நடந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருப்பதனால அடுத்த கட்டமா காவ்யா மாதவன் மற்றும் அவரது தாயார்
ஷியாம்லாவிடமும் இது தொடர்பாக விசாரணை நடத்த காவல்துறை தரப்பில் தீவிரமாயிட்டு வராங்க. குறிப்பாக இதில் திலீப் மட்டும் ஈடுபட்டாரா, இல்ல இது மேலும் சில நபர்கள் இதில் முக்கிய புள்ளிகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்களா? ஏனென்றால் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு பெயர்கள் இந்த வழக்கு தொடர்பாக அடிபட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஆரம்பம் முதலே அந்த சூழ்நிலையில் தான் இப்போ திலீப் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக அரசியல் முக்கிய புள்ளிகள் யாரேனும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறார்களா என்ற விவரம் போலீசார் விசாரணையில் தான் தெரிய வரும். குறிப்பாக திலீப்பை பொறுத்தளவுக்கு இந்த பல்சர் சுனியுடன் எப்படி இவருக்கு தொடர்பு வந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அதாவது கொல்லம் எம்எல்ஏ முகேஷ், நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷுடைய ஓட்டுநராக இருந்த பல்சர் சுனி தான் பிற்காலத்துல திலீப்புடன் நெருக்கமாக இருக்காரு. திலீப்புடைய படப்பிடிப்பு தளங்கள்ல பல்சர் சுனி போய் கலந்து கொண்ட அவர் இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகிருக்கின்றன. இந்த சூழ்நிலை தான் திலீப்புக்கும் பல்சர் சுனிக்கும் நல்ல நெருக்கம் இருந்ததும் பாவனாவுடைய இந்த வழக்கு தொடர்பாக பல்சர் சுனி கைது செய்யப்பட்ட போது முதல் கட்டமாக திலீப் தொடர்பாக அவர் எந்தவித பெயரும் சொல்லாத நிலையில் அவரிடம் ஒரு மொபைல் போன் கிடைக்க செய்து அதன் மூலமாக அவர் யாருக்கெல்லாம் கால் செய்திருக்காங்கன்னு சிறைச்சாலையிலே போலீசார் ஒரு யூகத்தை அமைச்சு ஒரு விசாரணை மேற்கொண்டாங்க. அதுல அவர் முதல் கட்டமாக திலீப்புடைய மேனேஜருக்கு பல்சர் சுனி கால் செஞ்சிருக்கிறாரு. அதன் மூலமா தான் திலீப் தான் இதில் முக்கிய குற்றவாளி என்பதை காவல்துறை இறுதி செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, அவரிடம் மேற்கொண்ட 13 மணி நேர விசாரணையில் முதல் கட்டமாக அவர் இந்த குற்றத்தை மறுத்தாலும் பின்னர் ஒப்புக்கொண்டதன் காரணமாகவே கிட்டத்தட்ட 19 ஆதாரங்களை திலீப்பிடம் காட்டி அதன் மூலமாக முகாந்திரம் இருப்பதை உறுதி செய்து காவல்துறையினர் திலீப்பை கைது செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், சிசிடிவி ஆதாரங்கள், முக்கிய நபர்கள் மேல எல்லாம் காவல்துறையினர் சந்தேகம் தெரிவிச்சிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. யார் மேல அவங்க தங்களுடைய சந்தேக பார்வையை செலுத்துறாங்க? அது மட்டும் இல்லாம திரைத்துறையினருடைய சில பேர்களையும் நீங்க குறிப்பிட்டீங்க. திரைத்துறையிலிருந்து கேரள திரைத்துறை சார்பில் இந்த விவகாரத்துல மற்றவங்க மேல நடவடிக்கை எடுப்பதற்காக வேற என்னென்ன விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது? அது குறிப்பாக இதுல முக்கிய சம்பவமாக அமைஞ்சது என்ன நம்ம உற்று நோக்கணும்னா, அந்த ஆண்ட்ரூ ஜோசப் என்கிற மம்முட்டியோட நெருங்கிய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ரூ ஜோசப், இவர் மூலமாகத்தான் பாவனாவுடைய இந்த சம்பவம் தொடர்பாக பிற நடிகர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில ஆண்ட்ரூ ஜோசப் போன் மூலமாக சிறையில் இருந்த பல்சர் சுனிக்கு ஒரு போன் போயிருக்கு. அதன் மூலமா தான் ஆண்ட்ரூ ஜோசப்புக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதா, இதில் மம்முட்டி பெயரும் அடிபட்டது. இந்த சூழ்நிலையில ஆண்ட்ரூ ஜோசப் தனக்கும் பல்சர் சுனிக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை என்பதை போலீசாரிடம் நிரூபணம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் திலீப் ஒரு பிரபல நடிகராக தற்பொழுது கேரளாவில் வளர்ந்து வரும் நடிகராக இருக்கிறார். அதிகப்படியான படங்களை நடித்து அவருக்கு அதிகப்படியான ரசிகர்கள் கொண்ட ஒரு கூட்டம் அவருக்கு உள்ளது. இந்த சூழ்நிலையில் திலீப்போட வளர்ச்சி மீது பொறாமை கொண்டு இது போன்று பிற நடிகர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாமோ என்ற சந்தேக பார்வை முதலில் எழுந்தாலும், ஆனால் திலீப் தான் முழுக்க இதில் ஈடுபட்டது தற்பொழுது காவல்துறை விசாரணை தெரிய வந்தாலும் இதற்கு வெறும் இந்த விவாகரத்து தான் காரணமாக அமையுமா அப்படிங்கிறதான் காவல்துறை தரப்பில் இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுக்குள் இருந்த அந்த தொழில் ரீதியான போட்டி மற்றும் அந்த தொழிலில் இவர்களுக்கு பணப்பரிமாற்றம் ஏற்பட்டதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் வாயிலாக இவர் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் காவல்துறை தரப்புல விசாரணைக்கு கொண்டு வரப்படுகிறது. மேலும் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி பல்சர் சுனி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, கொல்லம் எம்எல்ஏ முகேஷுடைய கார் ஓட்டுநராக இருந்தனால இதுல அந்த அரசியல் புள்ளிகளுக்கும் சில தொடர்புகள் இருக்கிறதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணையில் மேற்கொண்டு வராங்க. இப்ப தொடர்ந்து போலீஸ் காவலில் எடுத்து திலீப்புடன் விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டுதான் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் யாரெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்ற உறுதியான தகவல் வெளிவரும். சுரேஷ், பாவனா கடத்தலின் போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று நடிகை காவ்யா மாதவனுக்கு சொந்தமான கடையில அந்த மெமரி கார்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கசிந்தது. இது தொடர்பாக நடிகர் திலீப்பிடமும் நடிகை காவ்யா மாதவனுடன் விசாரணை நடத்தப்பட காவல்துறையினர் திட்டமிட்டிருக்காங்களா? நிச்சயமாக இப்போ பாவனாவுடைய அந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக அவர்கள் வெறும் அந்த பாலியல் துன்புறுத்தல் விடாமல் அதனை வீடியோவும் பதிவு செய்ததான் இந்த வழக்கில் முக்கிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு உள்நோக்கம் கொண்டு பாவனாவுடைய வாழ்க்கை, எதிர்காலம் ஆகியவற்றை அவர்கள் முழுதுமாக அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் அவருடைய அந்த வீடியோ பதிவாகிய மெமரி கார்டு காவ்யா நடத்தும் அந்த ஷோரூம்ல அந்த துணிக்கடையில கொண்டு போய் அவர் பல்சர் சுனி கொடுத்ததாக கூறப்பட்டது. ஆனால் அதை பறிமுதல் செய்து தொடர்பான உறுதியான தகவல் இதுவரை காவல்துறை தரப்பிலிருந்து வெளியே சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த மெமரி கார்டை அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள் என்று சொல்லவில்லை. பட் அந்த மெமரி கார்டு எடுத்ததாகவும் அது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தான் காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. ஆனால் அது காவ்யாவுடைய அந்த ஷோரூம்லிருந்து எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த சம்பவத்துக்கு முன்னதாக ஒன்று கூடி பேசியதாக திருச்சூரில் இருக்க தனியார் ஹோட்டலில் ஒன்று கூடி இந்த பாவனா விவகாரம் தொடர்பாக
தொடர்பாக இவர்கள் சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. அதில் திலீப், பல்சர் சுனி மற்றும் இன்னும் பலர் கலந்திருக்காங்க. அந்த சதித்திட்டம் தொடர்பாகவும் அந்த தனியார் ஹோட்டல் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் காவல்துறை தற்பொழுது அதை பறிமுதல் செய்து இப்ப விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த சதித்திட்டத்தின் போது வேறு யாராவது திலீப்புடன் சேர்ந்து அங்கு இருந்தார்களா என்பது அந்த விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும். வேதவழி.